मूषिकवाहनमोतकहस्त चामलकर्णविलम्बितसूद्रक वामनरूपमहेश्वरपुत्र विघ्नविनायक पाथ नमस्ते। ओम आयी आनंदवल्ली अमृतकलधरी आदिशक्ति महम्माये मायस्फटिकमणि मामदङ्गी षडङ्गी ज्ञानार्थपरिमलनजगरीं नादबिन्दुधारिणी नादान्तदर्पणगरीं श्रीं बीजमन्त्रस्वरूपिणी அம்பா நமோஸ்துதே. அன்பார்ந்த ஆஸ்திக பெருமக்களே, தாய்மார்களே, இந்த இனிய அபூர்வ விஷயம் உங்களை எல்லாரும் இந்த நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அன்பார்ந்த தாய்மார்களே, முதல்ல ஒரு 2 கதையோடு ஆரம்பிப்போம். ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய ஜமீன்தார். அந்த ஜமீன்தாருக்கு பல நூற்றுக்கணக்கான வேலி நிலங்கள், ஒரு 50 கிராமங்கள், அத்தனையும் சேர்த்து ஒரு சொத்து. அவர் தான் அதிபதி. ஆஹா, அவ்வளோ பெரிய ஜமீன்தார். அப்படிப்பட்டவர் ஒரு நாள் காஞ்சி பெரியவர் என்ற மகா சுவாமிகள் இருக்கும்போது போயிட்டு விஜயம் பண்ணி, சுவாமிகள் குருநாதா ஆச்சாரியாள் ரொம்ப பவ்யமாக பட்டு பீதாம்பரம் பழங்களோட பொற்காசுகள் குவியலோடு அவரை போய் பார்த்துட்டு, என்னுடைய கிரகத்துக்கு நீங்கள் விஜயம் செய்யணும். அது என்ன பரவாயில்லை, வந்துடுறேனே, பேஷ், அவர் பாஷையில் பேஷா வந்துடுறேனே அப்படின்னு அப்படி பார்த்தார். தேதியை சொல்லிட்டா ராமகிருஷ்ணன். அந்த தேதியில், ராமகிருஷ்ணன் சொன்ன தேதியில் நான் வந்துடுறேங்க அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணி அனுப்பிட்டார். அந்த காலத்தில் பெரியவா கிளம்பும்போது யானை, குதிரை, ஒட்டகம், வேத பாராயணம் செய்யக்கூடிய பல நூற்றுக்கணக்கான வித்வான்கள், அப்புறம் மங்கள இசை, சப்தஸ்வரங்கள் வாசிக்கக்கூடியவங்க எல்லாம் அவங்களே ஒரு 500 பேர் இருப்பாங்க. அப்படியே ஏற்பட்ட ஒரு பெரிய பரிவாரங்களோட மகா சுவாமிகள் கிளம்பினார் அந்த கிராமத்தை நோக்கி. இந்த பரிவாரங்கள் இந்த யானை பேரில், குதிரை பேரில், ஒட்டகம் பேரில் சந்திரமௌலீஸ்வரர், பாலா திரிபுர சுந்தரி, சாலக்கிராமம் இல்லை இருக்கிற விக்கிரகங்கள், சுவாமிகள், சுவாமிக்கு வேண்டிய பூஜா விதானங்கள் எல்லாம் சகலமும் கிளம்பி முன்னாடியே போயிடுது. அந்த ஜமீன்தார் வீட்டுக்கு போயிடுது. சுவாமிகள் மட்டும் நடந்தே வரார். இவர் போய் அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துட்டு, இந்த ஜனங்க எல்லாரும் போய் சேர்ந்துட்டாங்க. சுவாமிகள் நடக்கிறாரு. நடந்து போயிட்டே இருக்கும்போது அந்த ஜமீன்தாருடைய சொத்துக்கள் இருக்குது பாருங்கள், அந்த பல நூற்றுக்கணக்கான வேலி நிலங்கள், அதை சுற்றி இருக்கிற நூற்றுக்கணக்கான கிராமங்களுடைய சொத்தும் அந்த ஜமீன்தார் தான். அந்த வழியாக நடந்து போகும்போது அந்த காலனி அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அந்த ஜனங்கள்லாம் வந்து அரகர சங்கர ஜெய ஜெய சங்கரன்னு இந்த பொடி குழந்தைங்க, ஒரு குழந்த மேலே ட்ரெஸ்ஸு இல்லை, ஒரு சின்ன கோமணம் கட்டின்னு இருக்கான். ஒரு குழந்த கவுனு இல்லை, கீழே கவுன் இருக்குது, மேல் கவுனம் இல்லை. ஒரு அம்மா குழந்தைய கை குழந்தைய வச்சுருக்காங்க, ஜாக்கெட்டு கிழிஞ்சிருக்கு. வயதான பெரியவர், 90 வயசு இருக்கும், வடன்னு உதறிக்கணும், ஜெய ஜெய சங்கர அரகர சங்கர. அப்படியே இதெல்லாம் பார்த்துக்கினே வந்தார். ரொம்ப வறுமைன்னா வறுமை, அந்த கிராமங்கள் அத்தனையும் வறுமையில் இருக்குது.
உடனே என்ன பண்ணார், ஏதோ இப்படி கை காட்டினார். ஒரு பக்தன் வந்து எதிரில் நின்னா, காதாண்ட 2 வார்த்தை சொல்லி அனுப்பிச்சார். சொன்ன உடனே அவர் இந்த பக்தன் நேராக அடித்தா ஃபோனு. அந்த காலத்தில் ஏது ஃபோனு, அவனே எடுத்துன்னு போனான். வண்டியை, குதிரை வண்டி எடுத்துக்கின்னு நேராக போனான். 2-3 லாரி பேசினான். வேஷ்டி, துண்டு, புடவை, கவுனு, சட்டை, கம்பளி, போர்வை, சாப்பாட்டுக்கு வேண்டிய சாமான்கள், ப்ரெட்டு, வெண்ணெய், பால், தயிர், சகல விதமான தானியங்கள் எல்லாத்தையும் ஒரு 2 லாரி எடுத்து வந்து இறக்கிட்டார் அந்த பக்தன் சொன்னபடி. இதை எல்லாருக்கும் கொடுப்பா அப்படின்னார். அந்த குழந்தைகளுக்கெல்லாம் ஆசையாக ஜெய ஜெயசங்கர ஹரஹர சங்கரன்னு போயிட்டு அந்த ஸ்லோகத்தை சொல்லிகிட்டே ப்ரெட்டை வாங்கி சாப்பிடுது. குழந்தைங்க சிரிக்குது. அவரை பார்த்து, மகா சுவாமிகளை பார்த்து புன்முறுவலாக சிரிப்பு. அந்த குழந்தையினுடைய சிரிப்பு பாருங்கள், சாட்சாத் அம்பாளுடைய பொன் சிரிப்பு. தாய்மார்கள்லாம் புடவை கிழிச்சல், பாவாடை கிழிச்சல் எல்லாம் எவ்வளோ கிழிச்சல் கந்தல்னு சொல்கிறோமோ அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸு. அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல புடவை மணி எல்லாத்தையும் கொடுத்து, எல்லோரும் அவங்களுக்கெல்லாம் மஞ்சள் குங்குமம் கிழங்கெல்லாம் கொடுத்து, சாப்பாட்டுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து, ஒரு 10 நாளைக்கு வேண்டிய அளவுக்கு எல்லாருக்கும் சாமான் கொடுத்து ஒரு 2000 குடும்பத்தை திருப்தி பண்ணிட்டார். வித்தின் ஒரு 2 மணி நேரத்தில் அவ்வளோ வேலையை பண்ணிட்டார். இங்கே ஜமீன்தார் 100 மங்கள இசை, 100 வேத வித்மன்னர்கள் எல்லாரும் அரகர நம பார்வதி பதையே, அரகர சங்கர ஜெயசங்கர, வாதாபி கணபதி பாட்டு, மங்கள இசை, ஏகப்பட்ட தடபுடல் வழிநெடுக்க கம்பளங்கள், பட்டு பீதாம்பரங்கள்லாம் விரித்து, அவருக்கு வரும்பொழுது பொற்காசுகளாலேயும் அவருக்கு புஷ்பங்களாலேயும் பாதத்துக்கு சேவை செய்கிறதுக்கு 100 பணிப்பெண்கள், 100 வெள்ளித்தட்டில் 100 வெள்ளி காசு, 100 தங்க காசு, இத்தனையும் வச்சுன்னு உட்காந்துட்டுருக்கிறார் ஜமீன்தார். இப்படி கண்டத்தில் கை வச்சுக்கிறார். ஐயோ, காலையில் வர வேண்டியவர் மணி 4 மணி ஆச்சு, இன்னும் வரலையே. எல்லாரும் விடாப்பிடியாக மந்திரங்கள், வேத மங்கள இசைகள்லாம் வாசிச்சுனே இருக்கிறாங்க. பெரியவா வரா, பெரியவா வரா, பெரியவா வரா. காலையில் 5 மணிக்கு ஆரம்பித்தது 4 மணி வரையில் விடாத பண்ணிகிட்டே இருக்கிறாங்க வழிநெடுக்க. கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு அந்த ஜமீன்தாருடைய அரண்மனையிலேருந்து 1 கிலோமீட்டருக்கு இவ்வளோ தடபுடல் நடக்குது. இவராக கிராமத்தில் உட்காந்து எல்லா குழந்தைகளையும் திருப்தி, எல்லா தாய்மார்களை திருப்தி, எல்லா வயதானவர்களுக்கு திருப்தி, கன்னியா குழந்தைகளுக்கெல்லாம் திருப்தி, வயசு பசங்களுக்கெல்லாம் நல்ல துணிமணி, புஸ்தகங்கள், படிப்புக்கு வேண்டியது எல்லாம் கொடுத்து நல்ல சந்தோஷமாக கிளம்பி வரார். மணி 4 மணியாச்சு. வந்தார் ஜமீன்தார் வீட்டு எல்லையில் வந்தார். 100 வேத வித்மன்னர்கள் பாராயணம், மங்கள இசை பாராயணம், வெள்ளி காசுகள் கொட்டுறாங்க அவருடைய பாதத்தில், தங்க காசுகளை கொட்டுறாங்க. அப்படி நடந்து வராரு. ஜமீன்தார் முகத்தில் சிரிப்பே இல்லை. காலையில் 6:10க்கு வர வேண்டிய சுவாமிகள் சாயந்தரம் 4 மணிக்கு வராரு. அந்த பூஜை பெட்டியில் இருக்கிற சந்திரமௌலீஸ்வரர் திருக்கைலாயத்திலேருந்து வந்த சிவலிங்கத்துக்கு பூஜை நடக்கலை, பாலா திரிபுர சுந்தரிக்கு பூஜை நடக்கலை, சால கிராமத்துக்கு பூஜை நடக்கலை, நரசிம்மருக்கு பூஜை நடக்கலை. என்ன இப்படி ஆகிடுத்து சுவாமி, இந்த மாதிரி உங்கள் பூஜையெல்லாம் நின்று போச்சு, காலையில் பண்ண வேண்டிய பூஜையெல்லாம் நின்று போச்சு, எல்லோரும் காத்துட்டு இருக்காங்களே, இந்நேரத்துக்கு வர்றீங்களேன்னு அப்படி கேட்குறாரு. யாரா பூஜை பண்ணலைன்றது? நான் வழியில் வரும்போதே அந்த பூஜையை பண்ணிட்டதாண்டா வந்தேன் அப்படின்றாரு மகா சுவாமிகள். ஜமீன்தார் கேட்குறாரு, இங்கே எல்லா சாமான் இங்கே தானே இருக்குது, நீங்கள் எப்படி பூஜை பண்ண முடியும்? கைலாயத்திலிருந்து நீங்கள் எடுத்து வந்த அந்த சந்திரமௌலீஸ்வரர் ஆதிசங்கரர் பூஜித்து வந்த வழியாக வந்த பூஜித்த சந்திரமௌலீஸ்வருக்கு பூஜையே நடக்கலை, பாலபிஷேகம் நடக்கலை, ருத்ரபாராயணம் நடக்கலை, அப்படி இப்படின்றாரு. இல்லைடா, நான் வர்ற வழியிலே எல்லா பூஜையும் பண்ணி காமாட்சிக்கு பரம திருப்தி, பார்வதி பரமேஸ்வரனுக்கு பரம திருப்தின்றார். புரியலையே எனக்கு. சரி, உன்னுடைய கிராமங்கள் எவ்வளோ இருக்குது? கிட்டத்தட்ட 100கணக்கான கிராமமும் என்னுடைய சொத்து தான். சரி, எல்லா கிராமங்களில் எல்லா குழந்தைகளும் பெரியவங்களும் தாய்மார்களும் வந்தாங்க. அவங்க எல்லாருக்கும் உணவு இல்லை, அவர்களுக்கு உணவு படி அளந்த சீருடை குழந்தைகளுக்கு இருந்து தாய்மார்கள்லேருந்து வயதானவங்களுக்குருந்து உடைகள் சரியாக இல்லை, அதெல்லாம் கொடுத்தாச்சு.
வியாதி வெக்கியோடு இருந்தவங்களுக்கு மருத்துவம்லாம் கொடுத்து அவங்களெல்லாம் காப்பாற்றி கொண்டு வந்து அவர்களுக்கெல்லாம் ஒரு 10 நாளைக்கு வேண்டிய சாமான்கள் இதையெல்லாம் கொடுக்கும் பொழுது அந்த குழந்தை பிரெட்டு சாப்பிடும்போது சிரிக்கிறா யார்? சாக்ஷாத் காமாட்சி ரொம்ப சந்தோஷமாக சிரிக்கிறா. இந்த பூஜைலாம் பண்ணதுனால அந்த பூஜை நான் பண்ணி முடிச்சிட்டேன்பா. எந்த பூஜை? தர்மத்தை எவன் ஒருவன் ரட்சிக்கிறானோ அவனை தர்மம் ரட்சிக்கும். இந்த நிகழ்ச்சியை பார்க்கக்கூடிய எல்லா தாய்மார்களும் சரி, முடிந்தவரை தர்மம் செய்யுங்கள். அந்த தர்மம் செய்யும் பொழுது உங்களுடைய குடும்பத்தை ரட்சிக்கும். சமயத்தில் வந்து உங்களுடைய குடும்பத்திற்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தை, நல்ல வெற்றி செய்திகள், சுபத்தை எல்லாத்தையும் வந்து நடத்தி தரும் சுபம் அந்த தர்மமானது. இன்னொரு கதை சொல்லலாமா? ஒரு பெரிய ஜமீன்தார், எல்லாம் ஜமீன்தார் கதையாக வருதுப்பா, இன்ட்ரெஸ்டாக போகுதம்மா. அந்த ஜமீன்தார் வீட்டு வாசலில் தர்மம் செய்வதில்லை இங்கு அப்படின்னு ஒரு பெரிய போர்டு போட்டு வச்சுருந்தாங்க. அங்கே தர்மமே பண்ண மாட்டார் அந்த ஜமீன்தார். அவ்வளோ கோடான கோடி செல்வம். வாசலில் ஒரு போர்டு, தர்மம் செய்வதில்லை இங்கு அப்படின்னு ஒரு போர்டு. சரி, அந்த வழியாக ஒரு பெரியவர் வந்தார், முனிவர். அங்கே இருக்கிற ஜனங்களை சொல்லுவாங்க, ஏயா முனிவரே அந்த பக்கம் போகாத, இங்கே எப்படியாவது போனீங்கன்னா உனக்கு சாப்பாடு, துணிமணி, உன்னுடைய யாக கைங்கரியத்துக்கு வேண்டிய திரவியங்கள், பழங்கள் இதெல்லாம் தருவாங்க. அங்கே போனால் ஒன்றுமே தரமாட்டாங்க, அந்த தெரு பக்கம் போகாத ஜனங்கள்லாம் சொல்கிறாங்க. முனிவர் கேட்கல, நேராக கிளம்பி அந்த ஜமீன்தார் வீட்டு வாசலில் வந்து பார்த்தார், போர்டை படித்து பார்த்தார், தர்மம் செய்வதில்லை. ஆஹா, இந்த வாக்கியத்தை படித்து பார்த்தோடனே ஒரு 900 சிரிப்பு. கேட்டை தட்டினார், டப்பு டப்பு டப்புன்னு தட்டுறாரு. வேலைக்காரங்க ஓடி வராங்க. சாமி, இங்கே தான் தர்மம் செய்கிறது இல்லையே, போர்டே எழுதி போட்டிருக்குமே, எது கதவை தட்டுறேன்? உங்கள் எஜமானனை பார்க்கணும்பா ஜமீன்தாரை. ஜமீன்தார் அப்படி மாடியிலேருந்து அப்படி பார்வை பார்த்தார். என்ன முனிவரே, என்ன இங்கே தான் தர்மம் செய்கிறது இல்லை, நீ என்ன எட்டி பார்க்குற இந்த வாசலாண்ட வந்து அப்படின்றாரு ஜமீன்தார். உடனே அந்த முனிவர் சொல்கிறார், இன்றைக்கி ராத்திரி படுக்கும்போது என்னை நினச்சிட்டு பட, அதுக்கு என்ன தாராளமாக நினச்சிட்டு படுக்கிறேன்னு. இவர் வழக்கம் போல் அவருக்கு 2 மனைவிகள், 16 பேரம்பேத்திகள், அப்படி பிள்ளைங்க, மாட்டு பொண்ணு, மாப்பிள்ளைங்க, பொண்ணுங்க, ஏகப்பட்ட பெரியவா 150 டிக்கெட்டு லோக்கல் உள்ளூரில் அந்த வீட்டில் இருக்கிற டிக்கெட்டுகளே. அவ்வளோ பெரிய ஒரு குடும்பம். அந்த ஜமீன்தார் ராத்திரி படுக்கும் பொழுது இந்த முனிவரை இன்னும் நினைக்க சொன்னாரேன்னு நினச்சார் பாருங்க. அப்படி நினைத்த உடனே இவர் கை, கால், கண், வாய் எதுவும் அசையலை, அப்படியே நிற்குது அது பாட்டுன்னு. எது உடம்பு பூரா செயல் இழந்து அப்படியே நிற்கிறது. ஐயோ, நம்மளால் காலாட்ட முடியலையே, கையாட்ட முடியலையே, பேசக்கூட முடியலையே, கண்ணை இப்படி அப்படி கூட நிமிட்ட முடியலையே, சிமிட்ட முடியலையே, என்ன பண்ணுறது, மூச்சு கூட விடுறது இல்லை, எதுவுமே வெளியே தெரியலையே, நாம் போயிட்டோமோ என்னவோ தெரியலையே, அப்படியே அதிர்ச்சி ஆகிட்டார் ஜமீன்தார். அந்த அம்மா வந்தாங்க, பால் தங்க கிண்ணத்தில் பால் எடுத்து வந்து, என்னங்க பால் சாப்பிடுங்க அப்படி இல்லைங்க, என்னங்க பால் சாப்பிடுங்க. அந்த அண்ணன் இன்னொரு அம்மா வந்தாங்க. அந்த அம்மா வந்து கல்கண்டு, கிராம்பு, அந்த ஒரு குங்குமப்பூலாம் போட்ட பால், அவள் கொடுக்குற பால் இல்லைலாம் கொடுக்குற பால் சாப்பிடுங்க. வழக்கம் போல் பாலிடிக்ஸ் நடக்குதாங்க. ஜமீன்தார் இதை 2ஐயும் பார்த்துன்னு இருந்தார். கொஞ்ச நாள் எழுப்பி பார்த்தப்பா, எழுப்பில் ஒரு அம்மா ஒரு கத்துச்சு, ஏண்டா பாவி, என்னை விட்டுட்டு போயிட்டே, அந்த 1000 வேலி நிலத்தை நாளைக்கு காலையில் ரிஜிஸ்டர் பண்ணுறேன் என் பேர்லன்னு சொன்னியே, 1000 வேலி நிலத்தை எழுதாத போயிட்டியாடா பாவின்றாங்க. இவர் பார்த்தோன்னே, ஐயோ, உயிரோடு இருக்கும் பொழுது புருஷா, எஜமானனே, தெய்வமேன்னா, அன்பே, காதலே, அப்படி இப்படின்னு கத்திரிக்காண்டிட்டு சொல்லியிருந்தாலே நாம் உடம்பெல்லாம் அசைக்க முடியல, நாம் செத்துட்டோன்னு இந்த மாதிரி வா பாவிக்கு வீட்டுறாள். இன்னொரு அம்மா, அந்த 2 சினிமா தேட்டரையும் ஒரு 6 மாடர்ன் ரைஸ் மில் என் பேரில் எழுதி வைக்கிறேன், நீங்களே எழுதாத போயிட்டியாடா பாவி. இதை சொன்ன உடனே அது 2 பேருக்கும் சொல்கிற வார்த்தையை கேட்டு அவர் மனம் இடி விழுந்தது. ஆஹா,
நாம் எதெல்லாம் சதம் என்று நினைத்தோமோ இதெல்லாம் சதமில்லாமல் போயிடுத்தே. நம்ம வாழ்க்கை கடைசி நேரத்தில் இப்படி எதுவுமே நமக்கு கிட்ட வரலையே, நம்மளை சரி பண்ணுறதுக்கு யாரும் வரலையேன்னு பொழுது வெடிய வெடிய எல்லாம் ஒரு 150 டிக்கெட்டு சொன்னேன் இல்லை, அதெல்லாம் ரோட்டில் உட்காந்து பஞ்சாயத்து நடக்குது. கிழக்கு இருக்கிற 200 வேலி ஏன் நிலம், இந்தாண்ட மேற்க அதெல்லாம் விட, அந்த கிழக்கு இருக்கிற நிலம்தான் எனக்கு வேணும் இன்னொருத்தன். இப்படியே பசங்க பேரன் பேத்தி எல்லாம் சண்டை நடக்குது, யுத்த கலம். ஊரே இப்படி வேடிக்கை பார்க்குது, ஜனங்கள் எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்க. அவர் பாவம் படுத்துன்னு வந்தவர், ஆண்டவளே நான் நினச்ச சதம்னு சொன்னதெல்லாம் என்கிட்ட எல்லாம் நேர்மாறாக இருக்குது நடக்கிறதெல்லாம் அப்படின்னு கண்ணீர் கூட வர விட இல்லை. அந்த முனிவருடைய தபஸ், அவர் கண்ணில் தள்ளி விடுறாரு, அந்த தள்ளி கூட வெளியே வர விடலை. ஏன்னா இவர் உயிரோடு இருக்கிறத தெரிஞ்சிடும் இல்லை. அதனால் இப்படி இருக்குது. சரி, கடைசி கட்டம் நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது. நம்ம மனைவி, இப்போ மக்கள், குழந்தைகள், சொந்தம் பந்தம் எல்லாம், ஊர் உலகம் எல்லாம் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சிடுது. எல்லோரும் ஏகவசனமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்களே, என்ன செய்கிறதுனே புரியலையேன்னு அவர் கண்ணில் மனசில் அப்படியே நினச்சார். அந்த முனிவரே காப்பாற்று அப்படின்னு நினச்சார். அடுத்த க்ஷணம் அந்த முனிவர் நேராக வந்தார், ஒரு புனித கங்கையை எடுத்தார், ஓம் நமோ நாராயணான் அப்படி தெளித்தார். அந்த ஜமீன்தார் பேரில் ஆன்னு அலறி எழுந்து உக்காந்தார். ஆஹா, முதல்ல எழுந்தவர் அப்படின்னு பார்க்குறாங்க. மனைவி, மக்கள், பேரன் பேத்தி, பொண்ணு, மாப்பிள்ளை, பிள்ளைங்க எல்லாம் சகலமாக அப்படின்னு பார்க்குறாங்க. இவர் நேராக இறங்கி அந்த உப்பிரிகை பட்டு பீதாம்பரத்தில் கம்பளத்தில் படுத்திருந்தவர் இறங்கி நேராக ரோடு போய் அந்த தெரு கேட்டில் இருந்தது பாருங்கள், தர்மம் செய்யவில்லைன்னு. அந்த தர்மம் செய்யவில்லை என்கின்ற போர்டை கழட்டி ஓரமாக குப்பையில் போட்டு நேராக வந்தார். எல்லாரையும் கூப்பிட்டாரு, கனக பிள்ளையை கூப்பிட்டாரு. இவங்க எல்லாருக்கும் என்னென்ன கிடைக்கணுமோ எல்லாத்தையும் எழுதுங்க அப்படியே எழுதினார். கை நாட்டு போட்டார். எல்லாருக்கும் கூப்பிட்டு அந்த எல்லா பத்திரத்தையும் கொடுத்துட்டு மீதி இருக்கிற 1000 கோடி சொத்துக்களையும் அந்த கிராமங்களில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கும் பாடசாலை, எல்லா ஜனங்களுக்கும் குளம், ஹாஸ்பிட்டல், எல்லா ஜனங்களுக்கும் வேண்டிய ஒரு விளக்கு கூட இல்லை கிராமங்களில். அந்த விளக்கு என்னென்ன செய்யணுமோ அத்தனையும் செய்துட்டார். முன்ன சொன்ன கதையில் கூட மகா பெரிவா ஒரு சூக்ஷமத்தை சொல்லி முடித்தார். அதை சொல்லணும் இல்லை முக்கியமாக. ஜமீன்தார் பூஜை வர்ற வழியிலேயே நான் பண்ணிட்டேன்னு ஆதிசங்கரர் சொல்கிறார் மகா பெரியவா. அங்கே கிராமங்களில் இருக்கிற அன்பு தெய்வங்கள் குழந்தைகளை கவனித்தேன். அந்த பூஜை காமாட்சி ஏற்றுக்கினான்னு சொன்னார். அப்போ நான் உங்களை இவ்வளோ தூரம் பண்ணுறனே அப்படின்னும்போது, எனக்கு நீ பண்ண வேண்டாம், நீ பண்ண வேண்டியது உன் கிராமத்தில் ஸ்கூல் இல்லை, குடிக்கிற தண்ணி குழாய் இல்லை, குளம் இல்லை, எரிக்கிறதுக்கு சுடுகாடு இல்லை, நடந்து வர்றதுக்கு பாதை இல்லை, ஊர்லேருந்து உன் ஊருக்கு வர 60 கிலோமீட்டரு காட்டு வழியாகவே நடந்து வர்றாங்க. வழி நடுக்க பாதை இல்லை, ரோடு இல்லை, லைட்டு இல்லை, குழந்தைகளுக்கு வித்யாபியாசம், அதுக்கு தகுந்த துணிமணி, வித்யாபியாசம் இதெல்லாம் இல்லையே. அப்படி இதெல்லாம் நீ பண்ணினா உண்மையாக உன்னுடைய பூஜையை காமாட்சி ஏற்றுக்குவா, காமாட்சி அதில் தான் சந்தோஷம் அடைகிறான்னு மகா பெரியவா சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த கிராமத்தில் எல்லா இடத்துலையும் தானியெல்லாம் காய வைக்கிறதுக்கு களம் முதல் கொண்டு ரெடி பண்ணி, ஸ்கூலெல்லாம் கட்டி கொடுத்து, கிராமங்களில் எல்லாருக்கும் குடிநீர் கொடுத்து, ஹாஸ்பிட்டல் கட்டி, சமுதாய தொண்டு அத்தனையும் செய்து, வீட்டில் குழாய் திறந்தால் தண்ணி வரா மாதிரி பண்ணி எல்லாம் செய்துட்டார் ஜமீன்தார். அப்போ அவர் கண்ணிலிருந்து தண்ணி வந்தது. இப்போயாவது காமாட்சிக்கு நான் செய்த பூஜையை ஏற்றுக்கனால பேஷா ஏற்றுக்கலாடா அப்படின்னு சொன்ன க்ஷணம் அந்த திருக்கைலாயத்திலிருந்து அந்த ஒரு பரமேஸ்வரனுடைய ஒரு ருத்ராட்ச மாலை வந்து அந்த ஜமீன்தார் கழுத்தில் விழுந்தது. பார்த்தியா, பரமேஸ்வரன் உனக்கு ஒரு அனுகிரகம் பண்ணிட்டார், மரணமில்லா பெருவாழ்வு தந்துட்டார் அப்படின்ட்டு வாழ்த்திட்டு கிளம்பினார் காஞ்சி பெரியவர். ஏன்னா இந்த கதை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க, அந்த ஸ்ரீ ரகுராம் அடிகளார்னு அந்த நிகழ்ச்சியை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள்.
அந்த பட்டனை அழுத்துங்க, பிடிச்சிருக்குமா இந்த நிகழ்ச்சி எங்களுக்கு அப்படின்னு அழுத்துங்க. இந்த அருள்வாக்கு சொல்லக்கூடிய பீடமானது திண்டிவனத்திலிருந்து ஒரு 5 கிலோமீட்டர். இந்த திண்டிவனம் விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. அந்த திண்டிவனத்திலேருந்து செஞ்சி திருவண்ணாமலை போகிற NH ரோட்டில் திண்டிவனத்திலேருந்து 5 கிலோமீட்டரில் பெலாக்குப்பம் என்கின்ற கிராம எல்லையில் இந்த ராஜராஜேஸ்வரி பாடசாலை வளாகத்தில் அம்பாள் பீடம். இங்கே செவ்வாய், வெள்ளி, ஞாயிறு ஆகிய தினங்களில் அருள்வாக்கு நடைபெறுகிறது. நீங்கள் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு அருள்வாக்கு, ஜாதகம், எதிர்கால நலன்களை அறியறதுக்கு பதிவு பண்ணிவிட்டு வரணும். இங்கே வர்றவங்க வரும்பொழுதே நுழைவாயில் மகாகணபதி முருகனோட ராஜராஜேஸ்வரி அம்பாள் உட்கார்ந்துட்டுருக்கா மூலஸ்தானத்தில். அந்த காலத்தில் அந்த அருள்வாக்கு சொல்லக்கூடியவள் வனதுர்கை. ஏகவசனமாக இருக்கும் அருள்வாக்கு. அவள் சாந்தமாக பேசணுன்னும் போது அப்போ மகா பெரியவா இந்த ராஜராஜேஸ்வரியை கொடுத்தார். மூலஸ்தானத்தில் இருக்க ராஜராஜேஸ்வரி மகா பெரியவர் பூஜை பண்ணது மடத்துலேயே. அப்போ பசுமடமாக இருந்தது, இப்போ ஒரு பெரிய சத்சங்கம் மண்டபமாக உருவாயிடுத்து. அந்த ராஜராஜேஸ்வரியை தரிசனம் பண்ணிவிட்டு அருள்வாக்கு கேட்க வரலாம். ஃபோன் பண்ணிவிட்டு வரணும். அபூர்வஷித்து கருவம் நதிக்கரையில் இருக்கக்கூடிய, ஏரிக்கரையில் இருக்கக்கூடிய ராமருடைய தரிசனம் செய்யுங்கள். நதிக்கரையில் ஆரணிக்கு பக்கத்தில் படவேடு ரேணுகா அம்பாள் சன்னிதானம். அங்கே தரிசனம் முடிச்சுட்டு அந்த நதிக்கரையில் ராமர் இருக்கிறார். ஆஞ்சநேயருக்கு கிளாஸ் எடுக்கிற மாதிரி ஒரு கோலம் திருக்காட்சி. இளையவர் அம்பாள் சீதாதேவி. அப்படியேற்பட்ட நதிக்கரை, கமண்டல நதிக்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ராமருடைய தரிசனம். இப்போ ஏரியை காத்த ராமர். இன்னும் பல தட்சிண திசை போக போக நதிக்கரையில் தான் ராமன் கோவில் இருக்குது. அந்த மாதிரி இந்த ராமர் கோவிலை தேடி பார்த்து ஆடி ஆவணி மாதத்தில் தரிசனம் செய்தால் உங்களுடைய வாழ்நாள் முழுவதும் வேண்டிய நித்தியபடி வருமானத்தை தடையில்லாத கொடுத்துடுவான். ஆண்டு முழுவதும் வீடு ஆனந்த நிலையமாக இருக்கும். கல்யாண வீடு மாதிரி இருக்குது அந்த வீட்டில். தினம் ஒரு 10 பேருக்கு சாப்பாடு பண்ணி நடந்துட்டுருக்கு கைங்கரியம். யார் போய் என்ன கேட்டாலும் கொடுக்கறக்கூடிய அளவுக்கு அவன் வாழ்க்கையில் வசதி வாய்ப்புகள் கடவுள் கொடுத்துட்டார், ராமன் கொடுத்துருவார். அதே போல் இந்த உங்களுடைய இருப்பிடத்தில் சகல செல்வங்களையும் நாடி வர்றதுக்கு இந்த ஆடி ஆவணி மாதங்களில் அரிசி மாவு அரைச்சி, பச்சை அரிசி மாவு அரைச்சி அதில் கோலமிட்டு அதில் காவி வரையணும். மேலே பார்டர் காவி இம்பார்ட்டண்ட்டாக அந்த காவிக்கு தான் இருக்குங்க பவர். அந்த அரிசி மாவுக்கு மத்தியிலையும் சுற்றி அந்த பார்டர் அழகாக கட்டுவாங்க, கல்யாணமான கோலம் மாதிரி. அந்த மாதிரி அந்த காவியும் அரிசி மாவும் வரைந்த கோலம் இருந்தால் உங்களுடைய வீட்டில் எப்பொழுதுமே அனைத்து சம்பத்துகளும் நிரம்பி வழியும். அதுவும் குறிப்பாக இந்த ஆடி ஆவணியில் இந்த கைங்கரியம் பண்ணுங்க. இஷ்டகாமியார்த்த பலம் சித்திரஸ்தோ. நீங்கள் நினைத்தது கைகூடி வரும். ஆடி மாதம் வளர்பிறையில் அம்பாளை தரிசனம் பண்ணணும். ஆவணி மாதம் வளர்பிறையில் பெருமாளை தரிசனம் பண்ணணும். வாழ்க்கை ஏற்றமுகமாகவும் லாபகரமாகவும் இருக்கும். சம்பத்து வாழ்க்கையாக இருக்கும். ஆடியில் அம்பாளை, ஆவணியில் பெருமாளை ஞாபகம் வச்சுக்குவாங்க. வளர்பிறையில் அதுவும் அதே மாதிரி ஆடி ஆவணி வளர்பிறையில் தாமரை இலையை வாங்கி வந்து கவிழ்த்து அதில் மத்தியானம் சாப்பாடு சாப்பிடுங்க. என் தலையெழுத்தே சரியில்லை அப்படின்றீங்களே, அந்த தலையெழுத்து சரியாகும். கல்யாணம் ஆகி குழந்தை இல்லை தாயே, குழந்தை உண்டாகும். உடல் பிணி ஆட்டி படைக்கிறதே உடல் பிணி நிவர்த்தி ஆகும். வளர்ச்சி பணியே இல்லாத ஒரு வாழ்க்கையாக இருக்குது. வெறுங்கையில் முழம் போடுற அப்படின்றீங்களே, அந்த ஐஸ்வர்யமானது வாழ்நாள் முழுவதும் உண்டாகும். அதுவும் ஆடி ஆவணி மாதங்களில் தாமரை இலை கவிழ்த்து அதில் மதிய உணவு சாப்பிட்ணும். அடுத்தது ஆனி ஆவணி மாதங்களில் அம்பாளுக்கு தாழம்பூ சாத்துங்க, ரொம்ப பிரியமானது. உங்களுடைய வீட்டில் வளர்ச்சி பணிகள் கைகூடும். மழலை செல்வம், திருக்கல்யாண வைபவங்கள், பெரிய பதவி, பெரிய தொழில், இந்த வாய்ப்பெல்லாம் இந்த வருஷம் கைகூடி வரும். அதே போல் திருவாதிரை நட்சத்திரம் நடராஜரை தரிசனம் பண்ணுங்க. வாழ்க்கையே ஆட்டங்கானது சாமி அப்படி அதை சொல்லும்போதே அடிகளார் நம்மளை பற்றி தான் பேசுகிறாருன்னுவாங்க தாய்மார்கள்.
பெரியவர்கள். வாழ்க்கை ஆடுறதா, ஒரு 12 மணி ஆனாலும் தூக்கம் வரலைங்க. உழைச்சி பாடுபடுறேன், அந்த பலனே கைக்கு எட்ட மாட்டேருந்து காணல் நீர் மாதிரி ஆகிப்போகுது. அந்த திருவாதிரையில் நடராஜரை தரிசனம் பண்ணும்போது உங்கள் உழைப்புக்கு 100% லாபத்தை கொடுத்துடுவார். அவங்க குடும்பம், அவங்களுடைய தலைமுறை அத்தனையும் அந்த திருவாதிரையில் நடராஜரை தரிசனம் பண்ணுறதுனால தலைமுறைக்கு வேண்டிய ஐஸ்வர்யத்தை கொடுத்துடுவார் நடராஜர். அதே போல் ஆடி மாதம் வளர்பிறை, ஆவணி மாதம் வளர்பிறை. ஆடி மாதம் வளர்பிறையில் பெண் குழந்தைகளுக்கு பாயசம், ஆவணி மாதம் வளர்பிறையில் ஆம்பளை பிள்ளைங்க, அதாவது 7 வயசுலேருந்து 11 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைகள் எல்லாரையும் கூப்பிட்டு, இப்போல்லாம் 5 வயசு குழந்தைய கொடுக்குது. ஆண்டி எப்படி இருக்கீங்கன்னு கேட்குது 5 வயசு குழந்தைய. அதனால் இந்த குழந்தைகளை எல்லாரையும் கூப்பிட்டு அந்த ஆடி ஆவணியில் பாயசம் கொடுங்க. வீடு இருக்குது பெருசாக, 5 வருஷம் சொலவு துணி இருக்குது, இவ்வளோ கட்டு நிறைய நகைக்கடன் லோன் இருக்குது, பேங்க்கில் இருந்து ஃபோன் கால் மேலே வந்துட்டுருக்கு. அப்படியே மனம் கலங்கி இருப்பாங்க. இந்த ஆடி மாதம் ஆவணி மாதத்தில் பாயசம் கொடுங்க. அந்த அனந்த கோடி ஐஸ்வர்யத்தை மகாலட்சுமி அனுகிரகம் பண்ண ஆரம்பிச்சிடுவார். ஞாயிற்றுக்கிழமையில் முதல் நாளே வெந்தயம் தண்ணி ஊற வச்சிடுங்க. நல்ல வெந்தயத்தை தண்ணியில் போட்டு ஊற வச்சிடுங்க. அந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு காலையில் 7லேருந்து 10க்குள்ளார அந்த வெந்தயத்தை மென்று நல்லா சாப்பிட்டு அந்த தண்ணியை குடிச்சிடுங்க. உங்களை ஆட்டி படைச்சிருக்கிற கெட்ட நேரன்றீங்களே, அந்த கெட்ட நேரம் நிவர்த்தி ஆகிவிடும். அதிலிருந்து உங்களுடைய வாழ்க்கையில் லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும். வெந்தயத்துக்கு அவ்வளோ பவர். ஒரு துளி போகிற வெந்தயம் இருக்கிற வீட்டில் பண கஷ்டம் இல்லாமல் இருக்கும்னு ஏற்கனவே அபூர்வ விஷயத்தில் சொல்லியிருக்கிற அம்மா. வெந்தயத்தை அந்த ஞாயிற்றுக்கிழமையில் சாப்பிடும்பொழுது ஊற வச்சு அந்த ஜலமும் சாப்பிட்டா உங்கள் வாழ்நாள் முழுவதும் ஆட்டி படைச்சிட்டு இருக்கிற கஷ்டங்கள், நஷ்டங்கள், பண கஷ்டம், வியாதி பிரச்சனை, கடன் பிரச்சனை இதெல்லாம் உங்களை விட்டு விலக ஆரம்பித்து விடும். இந்த நிகழ்ச்சி எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும். ஃபோன் பண்ணிவிட்டு திங்கள், சனி, புதன், வியாழனில் சென்னை முகாமிட்டிருக்கிறதுனால பார்க்கலாம். அதே மாதிரி செவ்வாய், வெள்ளி, ஞாயிறில் ஃபோன் பண்ணிவிட்டு இந்த ராஜராஜேஸ்வரி பீடத்துக்கு வந்து அருள்வாக்கு, தரிசனம், ஜாதகம் எல்லா விஷயங்களையும் அம்மாவிட்ட கேட்கலாம். சுபமஸ்து.